Hey my families, welcome back to our channel. மாயக்காரால எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்க இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம எபிசோட் 5 குள்ள போயிடலாம். 5ஓட ஸ்டார்டிங்ல நம்ம தஃபோனை தான் காமிக்கிறாங்க. பையன் குக் பண்ணிட்டு இருக்கான். குக் பண்ணிட்டேவும் அவனுக்கு லாஸ்ட் நைட் இவன் குடிச்சிட்டு பண்ண அட்ராசிட்டி எல்லாமேவும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு வந்துட்டு போகுது. இவன் இப்படி அதை பத்தி எல்லாமே திங்க் பண்ணிட்டு இருக்க பின்னாடி இருந்து நம்ம இன் தப் தப் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா இவனுக்கு காதை கேட்காம அதை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்க ஒரு 2 3 தாட்டி பீ தப் அப்படிங்கிற மாதிரியே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இன். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு கான்சியஸ் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம இன் வந்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இன் வந்து நம்ம தப்ப பார்த்து இன்னைக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு குட் மார்னிங் இன் அப்படிங்கிற மாதிரி கியூட்டா சொல்ல அவனும் கியூட்டா சிரிக்கிறான். அப்புறம் இவன் இருந்துட்டு என்ன உங்களுக்கு இன்னும் ஹேங் ஓவரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தப்பும் இருந்துட்டு ஆமா கொஞ்சம் லைட்டா இருக்கு, அதனால கஞ்சி ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நீ போய் உட்காரு, நான் ரெடி ஆனதும் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு என்ன ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு பாக்குறேன்னு பேர்ல கையை அப்படியே பாத்திரத்துல வச்சு சுட்டுக்கிறான். ஐயோ அம்மா சுட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இன் ஓடி போய் அவன் கையை பிடிச்சு பார்த்து அப்படியே அவனுக்கு ஊதி விட்டுட்டு இருக்கான் அந்த காயப்பட்ட கையில. இவன் இந்த மாதிரி அந்த கையை ஊதி விட நம்ம தஃபோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு ஹார்ட் எல்லாம் அப்படியே படபடன்னு துடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி அவனையே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் சரி சரி நானே பார்த்துக்கிறேன், நீ போய் உட்காரு, கஞ்சி ரெடி ஆனதும் கொண்டு வர அப்படிங்கிற மாதிரி தஃபோன் வந்து இன்கிட்ட சொல்றான். இன்னும் இருந்துட்டு நீ ஓகே தானே, நிஜமா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு நிஜமா நான் ஓகே தான், எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரின்னு சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்க போல. நம்ம இன் வந்து வெஷல் வாஷ் பண்ண போக நம்ம தஃபோன் இருந்துட்டு நீ போய் உட்காரு, நான் இதெல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம இன்னுக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்ப கரெக்டா ஒரு ஆன்ட்டி வராங்க. அந்த ஆன்ட்டி இருந்துட்டு இன்னும் கூப்பிட இன்னும் இருந்துட்டு என்ன ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஆன்ட்டி இருந்துட்டு நீ ஃப்ரீயா இருந்தா என்னோட அவக்காடோ தோட்டத்துக்கு நீ வரையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி வந்து இன்கிட்ட கேட்க இன்னும் இருந்துட்டு அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நம்ம தஃபோன் தான் இருந்துட்டு கண்டிப்பா ஆன்ட்டி நாங்க வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இன்னும் தஃபோன் சொன்னதுக்கு அப்புறம் வரோம் ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் 3 பேருமேவும் அந்த அவக்காடோ தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போனோடனேவும் நம்ம தஃபோனுக்கு ஒரே குஷி ஆயிருச்சு. அந்த தோட்டம் ஃபுல்லா வெறும் அவக்காடோவா தான் இருக்கு. நம்ம வந்து அந்த ஆன்ட்டிக்கு கொஞ்சம் ஐடியாஸும் கொஞ்சம் பணமும் கொடுத்துருக்கான் இந்த தோட்டம் இதெல்லாமே ரெடி பண்றதுக்கு. நம்ம தான் அந்த ஆன்ட்டி கிட்ட இந்த மாதிரி அவக்காடோ தோட்டம் வைங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியாவும் கொடுத்துருக்கான், பணமும் கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான் அந்த ஆன்ட்டி வந்து இன்காண்டி எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம தஃபோனுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவன் பாட்டுக்கு அங்க இருக்கிற எல்லா அவக்காடோவையும் பிடுங்கி பிடுங்கி போட்டுட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டி இருந்துட்டு உனக்கு எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துக்கப்பா, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் இருந்துட்டு ஐயோ ஆன்ட்டி நீங்க வேற ஏதாவது சொல்லி விட்டுறாதீங்க, அவன் பாட்டுக்கு இருக்கிறத பூரா அழுக போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஆன்ட்டியே இருந்துட்டு அவன் பாட்டுக்கு எடுத்தா எடுத்துட்டு போறான்ப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டியும் சொல்ல தஃபோனும் இருந்துட்டு நிஜமாவா சொல்றீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆன்ட்டியும் இருந்துட்டு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ போய் உனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி வந்து தஃபோன் கிட்ட சொல்ல அவனும் போய் பூராத்தையும் பிடுங்கி பிடுங்கி போட்டுட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா ஆன்ட்டி வந்து இன்கிட்ட ஜோசியை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. இந்த பழத்தோட்டத்தை பார்க்கணும்ட்டு வா அப்படின்னு கூப்பிட்டது எல்லாமே சும்மா பேருக்காண்டி தான். உண்மையா ஆன்ட்டிக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ஸோ அதனால ஜோசியை பார்த்து அதை வழியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆன்ட்டி வந்து இன்கிட்ட பேசுறதுக்காண்டி வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம தஃபோனும் கேட்குறான். தஃபோன் கேட்டுட்டு நீங்க அவன்கிட்ட பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அவன் நல்லா இருக்கணும்ல, அவனுக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபோன் வந்து ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு நான் வேணா அவனுக்காண்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃபோனேவும் இன்னுக்கு பதிலா ஆன்ட்டியை வந்து ட்ரீட்மெண்ட் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கான். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தஃபோன் இருந்துட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட உங்களுக்கு கொஞ்ச நாளாவே உன் கண்ணெல்லாம் மங்கலா தெரியுதா, கண் ரொம்ப வலிக்குதா, அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுதா, உங்களுக்கு ரொம்ப அடிக்கடி ஸ்வெட்டிங் இதெல்லாமே வந்துகிட்டு இருக்கு, தூக்கம் உங்களுக்கு சரியா வரலையா அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு நிறைய அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கான். இந்த ஆன்ட்டியும் இதெல்லாமே கேட்டுட்டு ஆமாப்பா அப்பப்பா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, கண்ணெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி மங்கலாவே தெரியுது, எப்படி எல்லாமே கரெக்டா சொல்ற அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டியும் நம்ம தஃபோன் கிட்ட கேட்க தஃபோனும் இருந்துட்டு நீங்க ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்டார் வந்து மாறிடுச்சு. அதாவது ஜாதகத்துல சொல்லுவாங்கல்ல, உங்களோட நட்சத்திரம் மாறி இருக்கு அப்படிங்கிற மாரி. அந்த மாரி சொல்லி நம்ம தஃபோன் வந்து இப்ப அந்த ஆன்ட்டி கிட்ட ஒரு ஜோசியக்காரனாவே
முழுசா மாறி உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஒரு ஜோசியக்காரர் எந்த விதத்துல சொன்னா கேட்பாங்களோ அந்த மாதிரிலாவும் நம்ம தப்புன்னு வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு, நீங்க ஹாஸ்பிட்டல் போனா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே இல்லாம நீங்க சரியாயிருவீங்க அப்படிங்கிற மாரி தப்புன்னு வந்து அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்ல, அந்த ஆன்ட்டியும் இருந்துட்டு ஓகேப்பா சரி நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படிங்கிற மாரி இந்த ஆன்ட்டியும் கேட்டுக்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகே உங்களோட ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளோன்னு அமௌண்ட் தரணும் அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஆன்ட்டி. அதான் நான் நெறைய அவகாடோ எடுத்துருக்கேன்ல. இன்னியும் ஏன் எனக்கு அமௌண்ட்லாம் வேணாம் அப்படிங்கிற மாரி தப்புன்னும் சொல்ல, ஆன்ட்டியும் இருந்துட்டு சரி ஓகேப்பா தேங்க் யூ சொல்லிட்டு இவனுக்காண்டி அவகாடோ இதெல்லாமே பேக் பண்றதுக்காண்டி அந்த ஆன்ட்டி அங்கருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஆன்ட்டி அங்கருந்து போனதுக்கப்புறம் நம்ம வந்து தபோன் கிட்ட கேட்குறான். அந்த ஆன்ட்டிக்கு என்னாச்சு? ஏதாவது பெரிய பிரச்சனையா? நீ ஏன் அந்த ஆன்ட்டி கிட்ட அப்படி பொய் சொன்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தபோனும் இருந்துட்டு நான் ஒண்ணும் பொய் சொல்லல. அந்த ஆன்ட்டிக்கு வந்து கிராவிஸ் டிசீஸ் இருக்குன்ட்டு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம தபோன் வந்து கிட்ட சொல்றான். இருந்துட்டு அப்படியா? அப்படின்னா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு நம்ம தபோனும் இருந்துட்டு சொல்றான். அது வந்து தைராய்டுனால அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வரும். அந்த ஆன்ட்டி சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போலாட்டி அவங்க உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிரும். அதனால தான் நான் அந்த மாரிலாம் சொல்லி அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு இதெல்லாமே கேட்டுட்டு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, "உனக்கு ஜோசியக்காரவங்களே பிடிக்காதுன்ட்டு நீ சொன்ன. ஆனா இப்ப என்னடான்னா, ஒரு உண்மையான ஜோசியக்காரன் என்ன பண்ணுவானா, அத தான் நீ பண்ணி வச்சிருக்க." அப்படிங்கிற மாரி வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூனும் சிரிச்சுட்டு, "மிஸ்டர் ஒரு ஜோசியக்காரன் என் குடும்பத்த வச்சு செஞ்சான்ட்டு அந்த விஷயத்த மறந்துறாதீங்க. எனக்கு ஜோசியக்காரங்களே பிடிக்காது. ஆனா என்ன பண்றது? எனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலாட்டியும் சரி, இந்த மாரி சில பல டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே அப்படிங்கிற மாரி, நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இன்னும் இத கேட்கிறான். கேட்டுட்டு, "சரி ஓகே. நீ வேணா என்கிட்ட பெட் கட்டுறியா? அந்த ஆன்டி வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்களா? போக மாட்டாங்களான்ட்டு?" அப்படிங்கிற மாரி வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூனும் இருந்துட்டு, "சரி ஓகே. அப்ப நான் ஜெயிச்சா நீ எனக்கு என்ன தருவ?" அப்படிங்கிற மாரி கேட்க, இன்னும் இருந்துட்டு என்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்கிறான். இவனும் திங்க் பண்ணிட்டு இப்ப எனக்கு ஒண்ணும் வேணாம். நான் திங்க் பண்ணிட்டு அப்புறமேட்டா சொல்றேன் அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூனும் கிட்ட சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் அப்படியே பைக்ல போயிட்டே இருக்காங்க. அந்த ஆன்டி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க போல. நம்ம தஃபூன் தான் வின் பண்ணியிருக்கான். தஃபூன் இருந்துட்டு கிட்ட "இங்க பாரு ஞாபகம் வச்சுக்க. நீ எனக்கு கிஃப்ட் பண்ணணும் பாத்துக்க" அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்லி பேசிட்டே வந்துட்டுருக்க. வந்து அப்ப சடனா "வண்டிய நிறுத்து, நிறுத்து" அப்படிங்கிற மாரி சத்தம் போட்டுட்டே இருக்கான். இவனும் இருந்துட்டு "இப்ப ஏன் வண்டிய நிறுத்த சொல்ற? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி தஃபூன் வந்து கிட்ட கேட்க, வந்து "அங்க பாரு" அப்படிங்கிற மாரி இவன் வீட்டு முன்னாடி ஒரு கார் நிக்குது. ட்ரக் வண்டி. அத காமிக்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாரி. இவனும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கான். முதல்ல நம்ம தான் இறங்கி போய் யார் அது அப்படிங்கிற மாரி லைட்டா எட்டி பார்த்தா, காருக்கு பின்னாடி நம்ம துள் பையன் தான் நிக்கிறான். துள்ள பார்த்தோன்னேவும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இருந்துட்டு "டேய் துள்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் "ஹாய்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஓவரா கொஞ்சிட்டு இருக்க. நம்ம தைஃபூனுக்கு அங்க வயிறு எரியுது. இவன் வேறயா? இவன வேற சமாளிக்கணுமா? அப்படிங்கிற மாரி அவன் கடுப்புல பார்த்துட்டு இருக்கான். நம்ம தூள் தஃபூன பார்த்துட்டு "சரி கேப்" அப்படிங்கிற மாரி விஷ் பண்ணிட்டு "பீட்டா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கூட" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பையன் இருந்துட்டு, "அதெல்லாம் இருக்கட்டும். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு துள்ளு இருந்துட்டு, "டேய் என்ன மறந்துட்டியா? என்னோட சொந்த ஊர் வந்து சின்மய் தானே. ஸோ அதான் இந்த பக்கமா அப்படியே உன்ன பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி துள் வந்து கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம தஃபூன் இருந்துட்டு, "உன்னோட ஊரு சின்மய் அங்க இருக்கு. அங்க இருந்து இங்க ஹாங்ஸாங் வந்து எவ்ளோ தூரம் இருக்கு?" அப்படின்னு சொல்றான் நம்ம தஃபூன். நம்ம துள்ளு இருந்துட்டு, "சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எங்க இங்க? நீங்களும் இவன பார்த்துட்டு போலான்னு தான் வந்தீங்களா?" அப்படிங்கிற மாரி துள் வந்து தஃபூன் கிட்ட கேட்க, தஃபூனும் இருந்துட்டு, "இல்லையே நான் இவன பார்த்துட்டு போலான்லாம் வரல. நான் இவன் கூட தான் இங்க ஸ்டே பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி தஃபூன் வந்து துள் கிட்ட சொல்ல, துள்ளுக்கு ஷாக்கா இருக்கு. "என்ன கூட நீங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம இருந்துட்டு, "அது அது வந்து" அப்படிங்கிற மாரி ஏதோ இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம தைஃபூன் டக்குன்ட்டு, "ஆமா நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட். அவன் கூட தானே இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனேவும் 2 பேருக்கு அட்டர் ஷாக்கா இருக்கு. துள்ளுக்கும் சரி, இன்னுக்கும் சரி. இன்னுக்கு கடுப்பாயிட்டு வந்து தப்புன்னு கைய புடிச்சு தர தரன்ட்டு இழுத்துட்டு வந்து அவன்கிட்ட கோவமா கேட்டுட்டு இருக்கா. "பீத்தப் நீங்க ஏன் இந்த மாரி பண்ணீங்க? ஏன் அவன்கிட்ட அந்த மாரி பொய் சொன்னீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம தஃபூன் இருந்துட்டு, "இல்லையே நான் ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்லல. நான் உண்மைய தான் சொன்னேன். நான் ஆல்ரெடி உன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணலான்ட்டு பிளானிங்ல தான் இருந்தேன். ஆனா என்ன, இப்ப வேணா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஃப்ளர்ட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சு விட்டுட்டேன். ஆனா இப்ப பார்த்தா எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் வந்து நிக்கிறான்ல. ஸோ நான் முதல்ல ஏதாவது பண்ணி தானே ஆகணும்.
அப்படிங்கிற மாதிரி நம்ம தபுன் வந்து கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு என்னை வச்சு காமெடி கீமெடி பண்ணலல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம தபுனும் இருந்துட்டு சேச்சே காமெடி எல்லாம் பண்ணல, நான் சீரியஸா தான் சொல்றேன். எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு துள்ள பிடிக்காதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவன்கிட்ட சொல்லாம இருந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நான்லாம் உன் கண்ணை பார்த்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. அது மட்டும் இல்லாம டவோவும் என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு என்ன டவு உன்கிட்ட சொல்லியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். தலையாட்டிட்டு நான் வேற பெட்ல ஜெயிச்சுட்டேன், அதனால நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு வந்து கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு என்ன அது கேட்க போற கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ இருந்துட்டு நீ என் கூட தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தப்புன்னு வந்து கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு என்ன அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டால ஒரு நிமிஷம் நான் பேசுறத முழுசா கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீக்கிரட்டா க்ரஷ் எல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அந்த வலி நரகம் மாதிரி இருக்கும். அதனால நீ என்ன பண்ற? உனக்கு தான் அவன பிடிக்கலல்ல. சோ அவனுக்கு உன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகுறதுக்கு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ற. ஓகேவா? அத விட்டுட்டு அவனுக்கு லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஃபுன் வந்து கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்க. அப்ப கரெக்ட்டா அந்த இடத்துக்கு துள் வரான். நம்ம தஃபூனுக்கு துள்ள பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. துள் வந்தோடனேவும் நம்ம தஃபூன் இருந்துட்டு கிட்ட டேய் இங்க பாரு நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்க. அவ இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணணும்னு சொன்னானா நான் இன்னைக்கு நைட் உன் ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவேன் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து கிட்ட சொல்ல இருந்துட்டு என்ன அதெல்லாம் முடியாது, முடியவே முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம தஃபுன் கிட்ட சொல்ல தஃபுன் இருந்துட்டு அப்பனா அவனை இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ண விடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம இருந்துட்டு டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாடா ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு தப்புன்னு இருந்துட்டு நான் ஒரு டாக்டர்ப்பா இப்படிதான் ரொம்ப புத்திசாலியா இருப்பேன், போய் அவனை போய் கவனிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி இவன் அவனை அனுப்பிவிட அவனும் போறான். அவன் இருந்துட்டு டேய் நீங்க 2 பேரும் என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி துள் வந்து நம்ம கிட்ட கேட்க இருந்துட்டு பிளானும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நாங்க இன்னும் குக் பண்ணவே இல்ல, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம துள்கிட்ட சொல்ல துள்ள இருந்துட்டு இங்க பாரு நான்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனும் இருந்துட்டு சரி ஓகே சாப்பிடலாட்டி வா போலாம் நம்ம 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் இருந்துட்டு எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இவன் இருந்துட்டு குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. ஆமால, அங்க வேற போயாகணும். நான் வேற ஒரு டாக்டரா குழந்தைகளுக்கு டீச் வேற பண்ணி ஆகணும். வா போலாமா? அப்படிங்கிற மாரி தஃபுன் வந்து கிட்ட சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஓகே, ஓகே வாங்க போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம துளுக்கு தான் ஒண்ணும் புரியல. என்னடா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாரி இவன் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம இன்னும் இருந்துட்டு சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வரணும். நைட் டைம்ல டிரைவ் பண்ணிட்டு போறது அவ்வளவா சேஃப் கிடையாது. ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம துளுக்கு புரியுது. டேய் ஒரு நிமிஷம் நில்லு, நீங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பிளான் போட்டது என்ன நைட் இங்க ஸ்டே பண்ண விடாம தடுக்கிறதுக்காண்டி தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம துள் வந்து கிட்ட கேட்க பையன் திருன்ட்டு முழிக்கிறான் நம்ம தப்புனை பார்த்துட்டு. இந்த பக்கம் டோன் இருந்துட்டு அந்த லேடியோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு வச்சு விசாரணை எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இவன் முதல்ல ஒரு ஆக்டரா இருந்திருப்பான் போல. ஸோ அதனாலேயும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவனை கூப்பிட்டு வச்சு விசாரணை எல்லாமே நடந்துகிட்டு இருக்காங்கன்ட்டு. இவங்கிட்ட போய் உங்க ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சண்டை போட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு நாங்க சண்டையெல்லாம் ஒரு நாளும் போட்டதே இல்லை, நான் அவளை ரொம்பவே லவ் பண்றேன், அவ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும் தெரியல அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் பேசுற எதையும் நம்ம டோன் நம்புற மாதிரி தெரியல. டோன் இருந்துட்டு அவங்கிட்ட சரி உங்க ஒய்ஃபோட மெடிக்கல் கண்டிஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு எனக்கு அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது மட்டும் தான் தெரியும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவளோட டாக்டர் கிட்ட மட்டும்தான் சொல்லிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம டோனும் இருந்துட்டு கேட்டுட்டு சரி ஓகே நீங்க தானே அவங்களுக்கு லாஸ்டா மெடிசன் இதெல்லாமே வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆமா நான் தான் வாங்கி கொடுத்தேன், நான் அவளோட சுமையை கொஞ்சம் குறைக்கணும்ட்டு நினைச்சேன், அதனாலதான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் இங்க என்கொயரி இதெல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த சீன் இங்க கட் பண்ணா அடுத்து நம்ம 3 டாக்டரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டோனுக்கு வந்து நல்லா தெரியுது இவன் நடிக்கிறான்ட்டு, நம்ம கரனுக்கும் தெரியுது இவன் நல்லா நடிக்கிறான்ட்டு, ஒரு ஆக்டர் தானே ஸோ நல்லா நடிக்கிறான்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. நம்ம போக்கு இருந்துட்டு நம்ம டோன்கிட்ட இவனுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் இதெல்லாமே வாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டோனும் இருந்துட்டு இல்லை முடியாது, இப்போ நம்ம அவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினான்னா அவன் ஈஸியாக இந்த இதில் இருந்து தப்பிச்சிருவான், அப்புறம் நம்மளுக்கு மெயின் இதில் அவன் மாட்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். எங்கே சொல்லி கொடுக்க போன இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தா அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே டப்பு இன்னும் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க.
சீஃப் தான் இருந்துட்டு, "ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நானே உங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரா சூஸ் பண்ணி குடுக்குறேன்னு" சொல்லிட்டு, சீஃப் இருந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட கேட்க, அந்த பொண்ணு இருந்துட்டு, "எங்களுக்கு தப் தான் வேணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, தப்புக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் துள் முன்னாடி அங்க இருக்கிற குழந்தை எல்லாருமேவும் தப் தான் வேணும்னு சொல்றாங்களே. ஸோ நம்ம தப்க்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. துள் இருந்துட்டு என்ன பண்றான்னா, தப்கிட்ட போய், "சரி ஓகே, நீங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லிக் குடுங்க. நானும் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பேசிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம தப்ப வெறுப்பேத்திட்டு. நம்ம தப்பும் பின்னாடியே போலான்னு பார்த்தா, அந்த குட்டி இருந்துட்டு, "எங்க போறீங்க? இங்க வாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம தப்புன அங்கருந்து கூட்டிட்டு போயிடுது. இந்த பக்கம் துள்ளு இருந்துட்டு என்கிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. "இத ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்ச? நீங்க 2 பேரும் எப்படா மீட் பண்ணீங்க? கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கூட நீங்க மீட் பண்ணவே இல்லையா?" அப்படிங்கிற மாரி துள் வந்து என்கிட்ட கேட்க, என்ன இருந்துட்டு, "இல்ல நாங்க கிராஜுவேஷன் டே அன்னைக்கே மீட் பண்ணோம். ஆனா எனக்கு தெரியாது இவர் தான் டாவோவோட பெரிய அண்ணன்ட்டு. அப்புறம் வீட்லயும் ஒரு தாட்டி மீட் பண்ணியிருக்கோம்" அப்படிங்கிற மாரி வந்து துள்கிட்ட சொல்ல, துள்ளுக்கு ஷாக்கா இருக்கு. "என்ன வீட்ல மீட் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி அவன் ஷாக்கா கேட்க, இருந்துட்டு, "டேய் அது டாவோட வீடும் கூட தானடா" அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்புறம் தான் துள்ளு இருந்துட்டு, "ஓ! அப்படியா? சரி ஓகே" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "டேய் 2 தாட்டி தான்டா மீட் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள 2 பேரும் எப்புட்றா டேட்டிங்கு?" அப்படிங்கிற மாரி துள் வந்து என்கிட்ட கேட்க, இருந்துட்டு, "அது மட்டும் இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல்லயவும் பல தாட்டி மீட் பண்ணியிருக்கோம்" அப்படிங்கிற மாரி வந்து துள்கிட்ட சொல்லிட்டு, "அதெல்லாம் பெரிய கதை. அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்ட்டு எனக்கு தெரியல" அப்படிங்கிற மாரி நம்ம அது வந்து துள்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க குழந்தைகள்லாம் அலறுற சத்தம் கேட்க, இவங்க என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு பதறிட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஓடி போய் அந்த பொண்ணுகிட்ட, "என்னாச்சு பாப்பா? ஏன் கத்துனீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த பொண்ணு இருந்துட்டு, "டீச்சர் தப்பு தான் எங்களுக்கு இந்த மாரி சொல்லிக் குடுத்தாங்க. அவர் சொல்லிக் குடுத்தாரு. வைரஸ் எல்லாமே எங்கள சாப்ட்டுருமா. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு" அப்படிங்கிற மாரி அந்த குட்டி வந்து கிட்ட சொல்ல, இன்னுக்கு கடுப்பாயிட்டு தப்கிட்ட, "பீதா குழந்தைகிட்ட இந்த மாரிலாம் சொல்லிக் குடுப்பீங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தப்கிட்ட கேட்க, அப்ப அந்த சீஃப் இருக்கார் இல்லையா? சீஃப் இருந்துட்டு நம்ம கிட்ட, "பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்னோட கைய பிடிக்க, இன்னுக்கு அப்படியே ஒரு மாரி இருக்கு. இன்னுக்கு வந்து சில விஷுவல்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்குது. அந்த விஷுவல்ஸ் என்னன்னா, இந்த பெரியவருக்கு ஆக்சிடென்ட் ஆற மாரி இருக்கு. இத வந்து நம்ம பார்த்தோன்னேவும் இன்னுக்கு அப்படியே மயக்கம் வர மாரி ஆயிருச்சு. நம்ம தஃபூன் தான் புடிச்சிட்டு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி செக் பண்ணிட்டு, பிரீத்திங் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம தூள் இருந்துட்டு, "என்னாச்சு மறுபடியும் ஏதாவது விஷுவல்ஸ் ஏதாவது வந்துச்சா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, இருந்துட்டு, "இல்ல, இல்ல விஷுவல்ஸ்ல எதுவும் வரல. நான் ஓடி வந்தேன்ல, அதனால கூட அப்படி இருக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லி பேசிட்டு இருக்கான். சைட் பை சைட் நம்ம தஃபூனும் அவன் வேலைய நல்லாவே பண்ணிட்டு இருக்கான். அவன பார்த்துக்கிறது, அவனுக்கு வந்து கேண்டி குடுக்கறது அப்படிங்கிற மாரி அவன் வேலைய அவன் பார்த்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சீஃப் பார்த்துட்டு இருக்காரு. சீஃப் இருந்துட்டு, "டைஃபூன பார்க்கும்போதே எனக்கு ஒரு அத்லட் மாரியே தெரியல. எனக்கு அவர பார்க்கும்போது டாக்டர் மாரி தான் தோணுது" அப்படிங்கிற மாரி இந்த சீஃப் வந்து சொல்ல, நம்ம உள்ள இருந்துட்டு அது அவரு அப்படிங்கிற மாரி ஏதோ சொல்ல வர, டக்குன்ட்டு எந்திரிச்சு டாபிக்க சேஞ்ச் பண்ற மாரி, "நம்ம வேணா டாக்டர் பேஷண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணலாமா?" அப்படிங்கிற மாரி வந்து அங்க இருக்கிற குழந்தைகிட்ட எல்லாம் கேட்க, அந்த குழந்தைங்களும், "சரி ஓகே ப்ளே பண்ணலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. நம்ம இருந்துட்டு நம்ம தஃபூன் கிட்ட தான் போய் டாக்டரா அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம தபூனும் போய் ஃபர்ஸ்ட்டு அந்த குழந்தைகளுக்கு சிபிஆர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிக் குடுத்துட்டு இருக்கா. அந்த அங்கிளும் அந்த குழந்தைகள் கூட ஜாயின் பண்ணி அந்த அங்கிளும் கத்துக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்க்குறான். பார்க்குறத நம்ம தூளும் பார்க்குறான். இவனுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம தூளுக்கு நல்லாவே புரியுது. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டோனையும் போக்கையும் தான் காமிக்கிறாங்க. டோன் இருந்துட்டு போக்கிட்ட, "இப்ப அந்த லேடி தாரா எப்படி இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, போக்கு இருந்துட்டு, "பரவாயில்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்காங்க" அப்படிங்கிற மாரி போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல, டோனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். போக்கு இருந்துட்டு இந்த மாரி தப்பு எப்படி இருக்கான்? அவன் கூட டச்ல தான் இருக்கியா என்ன? அப்படிங்கிற மாரி போக்கு வந்து டோன் கிட்ட கேட்க, டோன் இருந்துட்டு சாரி என்னால அவன பத்தி எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றான் டோனு. போக்கு இருந்துட்டு, "சரி ஓகே எனக்கு புரியுது. நான் அவன பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டேன். அதனால தான் கேட்டேன்." அப்படிங்கிற மாரி போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல, டோனும் இருந்துட்டு அவன பார்த்து சிரிச்சுட்டு, "நீ இன்னும் அப்படியே தான்டா இருக்க. கொஞ்சம் கூட மாறவே இல்ல. முன்னாடி இருந்த மாரி." அப்படிங்கிற மாரி டோன் வந்து போக்கு கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அப்படியே சின்னதா 2 பேத்துக்கான ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக் ஒண்ணும் அவ்வளவா பெருசெல்லாம் கிடையாது. நம்ம போக்கு உட்காந்து படிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு டோன் வரான். டோன் வந்து, "என்னடா படிச்சுட்டு இருக்கியா? சாப்பிட்டியா இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்க, போக்குக்கு வந்து பசிக்குது இருந்தாலும் நீ போய் சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுக்கு கடுப்பாயிட்டா அவன் கையில இருக்கிற புக்க புடுங்கிட்டு போய் இவன் பக்கத்துலயே உட்காந்து, "இங்க பாரு முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டு முடிச்சுட்டு எதா இருந்தாலும் பாரு" அப்படிங்கிற மாரி டோன் வந்து போக்கு கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு, "இல்லடா எக்ஸாம் வருது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்" அப்படிங்கிற மாரி
டோன் கிட்ட போக் சொல்லிட்டு அந்த புக்கை பிடுங்குறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் இருந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட வா, அப்பதான் நான் உனக்கு புக்கை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம போக்கு இருந்துட்டு அப்பனா நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு சரி ஓகே நீயும் சாப்பிட வந்தாதான் நானும் சாப்பிடுவேன், தனியா உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோன் வந்து அந்த புக்கை கொடுக்காம அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி போயிடுவான். நம்ம போக்கும் அவன் பின்னாடியே போவான். இதுதான் அந்த சின்ன ஃப்ளாஷ்பேக். இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனேவும் நம்ம டோன் வந்து நம்ம போக் பக்கத்துல போய், "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவாடா?" அப்படிங்கிற மாரி டோன் வந்து போக் கிட்ட கேட்க, போக்கு இருந்துட்டு, கேளு என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம டோன் இருந்துட்டு போக் கிட்ட, "நீ யாரையாவது டேட் பண்றியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு போக்கு இருந்துட்டு, "ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு யாரையாவது டேட் பண்ற மாரியா இருக்கு? எனக்கு அதுக்கெல்லாம் எங்கடா சுத்தமா டைம் இருக்கு." அப்படிங்கிற மாரி போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல, நம்ம டோனும் இருந்துட்டு அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்கிற காஃபி கப்பை இடிச்சிட்டு நம்ம டோன் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கான். நம்ம போக்குக்கும் சிரிப்பா வருது. இவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவனும் சிரிச்சுக்கிட்டேவோ அந்த காஃபிய அப்படியே குடிக்கிறான். இந்த பக்கம் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு 3 பேருமே வந்துட்டுருக்காங்க. நம்ம இன்னுக்கு துள்ள எப்படியாவது இங்கேருந்து பேக்கப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிரணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா நம்ம துள் இங்கேருந்து போற மாரி அவனுக்கு ஐடியாவே கிடையாது. இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தைஃபூன் இருந்துட்டு நம்ம பக்கத்துல போய் நான் தூங்குறதுக்கு அவனோட ரூமை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு பையன் அங்கேருந்து கிளம்பி போறான். நம்ம தூளுக்கு ஒரு மாரி டவுட்டாவே இருக்கு. கிட்ட கேட்குறான், "எனக்கு இத தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஆர்வமா இருக்கு. நீ ஏன் அங்க இருக்கிறவங்ககிட்ட இவன் ஒரு டாக்டருங்கிற விஷயத்த மறைக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம துள் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு, "நீ இந்த விஷயத்த டாவ் கிட்ட தான் கேட்டாகணும். என்னால இத பத்தி எதுவும் சொல்ல முடியாது. நீ அவகிட்டயே கேட்டுக்க." அப்படிங்கிற மாரி வந்து துள் கிட்ட சொல்ல, துள் இருந்துட்டு அவகிட்ட, அவன் அண்ணா இங்க இருக்கிற விஷயத்தையவும் என்கிட்ட சொல்லவே இல்ல. இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிருவாளாக்கும்?" அப்படிங்கிற மாரி துள் வந்து கிட்ட கேட்டுட்டு, "என்னமோ பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு தெரியல. நீங்க டேட் பண்ற விஷயத்த நான் நம்பணுன்ட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படிதானே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம துள் கோவமா அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நைட்டும் ஆயிருச்சு போல. 2 பேரும் போட்டி போட்டுட்டு நம்ம காண்டி குக் பண்ணிட்டுருக்காங்க. அங்க ஒரே சவுண்டா தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து வெளிய உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான். அவனால முடியல. "என்னால முடியலப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இயர்ஃபோனை மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டான். அப்புறம் ஒரு வழியா சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க போல. டேபிள் ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம துள்ளு இருந்துட்டு நம்ம தைஃபூன் கிட்ட, "இது என்னோட ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. நான் அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டா எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி நம்ம துள் வந்து தைஃபூன் கிட்ட சொல்ல, தைஃபூன் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? இருந்துட்டு போகுது. அதுல என்ன? நான் ஏன் இதுல காம்பீட் பண்ணணும்?" அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து துள் கிட்ட கேட்க, துள் இருந்துட்டு, "ஹலோ பாஸ், நீங்க ஆல்ரெடி காம்படிஷன்ல தான் இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம கடுப்பாயிருது. கடுப்பாயிட்டு, "ஹலோ 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? இந்த வீட்டோட ஓனருங்கிற முறையில நான் தான் முடிவெடுப்பேன் எதா இருந்தாலும். ஒழுங்கா நீங்க 2 பேரும் சமைச்சத நீங்களே சாப்பிடுங்க. ஃபுட் எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான் நம்ம அப்புறம் எல்லாருமே ஒரு வழியா சாப்பிட்டும் முடிச்சாச்சு. நம்ம துள் வந்து ஓவரா சாப்பிட்டான் போல. அவனுக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம தைஃபூன் இருந்துட்டு துள்கிட்ட, "என்ன வயிறு சரியில்லையா என்ன? ஏதாவது வேணுமா மெடிசன்?" அப்படிங்கிற மாரி தைஃபூன் வந்து துள்கிட்ட கேட்க, துள்ளும் இருந்துட்டு, "ஆமா ஏதாவது வச்சிருந்தா குடுங்க." அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம தைஃபூனும் இருந்துட்டு, "இந்தா" அப்படிங்கிற மாரி ஒரு டேப்லெட்ட தூக்கி போட, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்ட அப்படியே எடுத்துக்கிறான். தொல்லு இருந்துட்டு தைஃபூன் கிட்ட, "நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "கேளு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "நீங்க எப்ப ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி அவன தெரியும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு சொல்றான். அதாவது நம்ம தைஃபூன் இருந்துட்டு சொல்றான், "கிராஜுவேஷன் டேல தான் மீட் பண்ணோம்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு இருந்துட்டு சொல்றான், "நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்லடா, அப்போ அந்த ஹால்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு முன்னாடி." அப்படிங்கிற மாரி நம்ம வந்து துள்கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம தைஃபூனும் இருந்துட்டு, "ஆமா ரெஸ்ட் ரூம் முன்னாடி தான் நான் அவன மீட் பண்ணேன். அப்ப அவன் கரெக்ட்டா மயக்கம் போட்டு விழுகுற மாரி இருந்தான். நான் தான் அவன ஓடி போய் கேட்ச் புடிச்சேன். அதனாலேயேவும் எங்க 2 பேத்துக்குள்ள பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நாங்க 2 பேர் பேசினோம். எனக்கு அவன ரொம்பவே புடிச்சிருச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து துள்கிட்ட சொல்றான். நம்ம இருந்துட்டு, "அப்புறம் ஏன்டா நெக்ஸ்ட் டைம் உன் வீட்ல பார்க்கும்போது என்ன அந்த அளவுக்கு கிளி கிளின்ட்டு கிழிச்ச?" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம தைஃபூன் கிட்ட கேட்க, தைஃபூன் இருந்துட்டு, "ஹலோ மிஸ்டர் ஜோசியக்காரரே, நீங்க மட்டும் என்ன ஓகியமா? எந்த ஜோசியக்காரராவது பெத்த தாய் முன்னாடி புள்ள சாக போறான்ட்டு சொல்லுவாங்களா என்ன?" அப்படிங்கிற மாரி தைஃபூன் வந்து நம்ம கிட்ட கேட்க, இருந்துட்டு, "அது உண்மைதானே?" அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனும் இருந்துட்டு, "ஆமாமா அது உண்மைதான். ஆனா எனக்கு இப்போ உன்ன பிடிச்சிருக்குல்ல, அது மறுபடியும் நம்ம மீட் பண்ணும்போது எனக்கு உன்ன ரொம்பவே பிடிச்சிருச்சு. குறிப்பா நீ என்ன காப்பாத்தும் போதெல்லாம்." அப்படிங்கிற மாரி
நம்ம தைஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னு இருந்துட்டு, "அந்த வாய் இருக்கே என்ன எந்த அளவுக்கு பேசிச்சு, அந்த பேசின நேரத்தெல்லாம் மறந்துட்டியா என்ன?" அப்படிங்கிற மாரி 2 பேரும் ஆர்கியூமெண்ட் மேல ஆர்கியூமெண்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம துள்ளுக்கு கடுப்பாயிட்டு, நம்ம துள்ளு இருந்துட்டு இன்கிட்ட, "அப்ப எனக்கு பண்ணி குடுத்த ப்ராமிஸ் என்னடா ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். நம்ம தைஃபூன் இருந்துட்டு, "என்ன ப்ராமிஸ்?" அப்படிங்கிற மாரி கேட்க, துள்ளு இருந்துட்டு, "நாங்க 2 பேர் சிங்கிளா இருக்கும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணோம். எங்க 2 பேத்துக்கு 30 வயசு ஆனதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கலான்ட்டு." அப்படிங்கிற மாரி நம்ம துள் வந்து தைஃபூன் கிட்ட சொல்ல, தைஃபூனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. நம்ம தைஃபூன் வந்து இன்ன பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நம்ம துள்ளு இருந்துட்டு, "அப்புறம் எதுக்குடா எனக்கு அந்த மாரி ப்ராமிஸ்லாம் பண்ணி குடுத்த?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்கான். நம்ம துள் வந்து இன்கிட்ட, நம்ம இன்னுக்கு என்ன பதில் சொல்றதுன்ட்டே தெரியல. அவன் பாட்டுக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் தூங்குறதுக்காண்டி பெட்ரூம்க்கு வந்துட்டாங்க. ஒரே ரூம் தானே 2 பேத்துக்கும். நம்ம தைஃபூன் இருந்துட்டு இன்கிட்ட, "30 வயசு ஆனதுக்கப்புறம் அவன் சீரியஸா உன்கிட்ட இருந்தா நீ என்னடா பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி தைஃபூன் வந்து இன்கிட்ட கேட்க, இன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு, "அதுவும் நல்லது தானே ஒரு ஃப்ரெண்ட டேட் பண்றது." அப்படிங்கிற மாரி சொல்றான். தைஃபூன் இருந்துட்டு, "ஃப்ரெண்டு வேற, லவ்வர் வேற அப்படிங்கிற மாரி சொல்றான்." இவன் இருந்துட்டு, "எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஏதோ இப்படிதான்." அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து நம்ம பக்கத்துல போய் நிக்க, நம்ம இன்னுக்கு ஒரு மாரி இருக்கு. அந்த பக்கமா திரும்பிக்கிறான். தைஃபூன் அவனோட சின்ன புடிச்சு திருப்பி அவன்கிட்ட, "உன்னோட ஹார்ட் என்னைக்காவது துள்காண்டி துடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு, நம்ம தைஃபூன் நம்ம இன்னோட கைய புடிச்சு, அவன் இந்த மாரி உன் கைய பிடிக்கும்போது, உன்னோட ஹார்ட் வந்து என்னைக்காவது தடுமாறி இருக்கா? அவன் உன் பக்கத்துல வந்து இவ்ளோ க்ளோஸா உட்காரும்போது, உன்னோட ஹார்ட் அவனுக்காண்டி துடிச்சிருக்கா? அப்படிங்கிற மாரி, இவன் அவன்கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாரி பண்ண பண்ண, நம்ம இன்னோட ஹார்ட் வந்து பயங்கரமா அங்க ரைஸ் ஆயிட்டுருக்கு. ஒரு மாரி துடிச்சுக்கிட்டே இருக்கு. இவன் இந்த மாரி கேட்டுட்டேவும், இதெல்லாமேவும் நம்மளுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருக்குன்னா, அப்பதான் நம்மளையே அறியாம நம்மளோட ஹார்ட் வந்து இந்த மாரிலாம் பண்ணும் அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து இன்கிட்ட சொல்றான். இதெல்லாமே கேட்டுட்டு, "நீ என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனேவும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு சொன்ன. அது உண்மையா? அப்படி இல்லாட்டி அது வெறும் ஃபன்னா?" அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தைஃபூன் கிட்ட கேட்க, தைஃபூன் இருந்துட்டு, "அது ஃபன்லாம் கிடையாது. அது உண்மதான். நம்மளுக்கு நடுவுல நெறைய குழப்பமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது எதுவும் நடக்காம இருந்துச்சுன்னா, நான் உன் கூட ஃப்ளர்ட் பண்றதுக்காண்டி சாக்கு போக்கு ஏதாவது ரெடி பண்ணியிருப்பேன்." அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, "நீ என்ன என்கிட்ட ஃப்ளர்ட் பண்றியா?" அப்படிங்கிற மாரி கேட்க, தைஃபூனும் இருந்துட்டு, "ஆமா, நான் உன்கிட்ட ஃப்ளர்ட் தான் பண்றேன். உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவனும் இருந்துட்டு, "போடா லூசு மாரி பேசாத, கடுப்பேத்திட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தைஃபூன் கிட்ட சொல்ல, தைஃபூன் இருந்துட்டு, "டேய் ஆனா உன்னோட ஸ்மெல் சூப்பரா இருக்குடா." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் இருந்துட்டு, "ஓ! அப்படியா? என்னோட ஸ்மெல் சூப்பரா இருக்கா? உன்னோட ஸ்மெல் கூட தான் நல்லா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, "ஓ! என்னோட ஸ்மெல் நல்லா இருக்கா? அப்ப வா." அப்படின்னு சொல்லிட்டு அவன ஹக் பண்ண போக, இவன் டக்குன்ட்டு நவுந்துக்கிறான். நவுந்துக்கிட்டு, "எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ள போய்க்கிறான். அவன் பக்கத்துல போயி, அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்னடா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "உன்னோட ஹார்ட் பீட் இப்ப எப்படி ரைஸ் ஆகுது தெரியுமா? ரொம்ப சத்தமா கேட்குது." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம தைப்பூன் இருந்துட்டு, "அட போடா எனக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் பெட்ஷீட்ட இழுத்து பொத்திக்கிறான். இவன் இருந்துட்டு அவன் பக்கத்துல போய் அவன் தலைய கைய வச்சு, "குட் நைட்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் "குட் நைட். முதல்ல போய் தூங்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன ஒரு வழியா தள்ளி விட்டுட்டான் தூங்குறதுக்காண்டி. இவன் பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு இவனுக்கு ஒரே சிரிப்பா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கும் சிரிப்பா இருக்கு. சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா விடிஞ்சிருச்சு. 2 பேரையும் பார்த்தா 2 பேரோட ஃபேஸும் கிட்டத்தட்ட கிஸ் பண்ற பொசிஷன்ல தான் இருக்கு. அவ்ளோ க்ளோஸா 2 பேரும் படுத்திருக்காங்க. நம்ம அப்படியே லைட்டா கண்ண முழிச்சு பார்த்தா, நம்ம தப்புன்னு வந்து இவ்ளோ க்ளோஸா படுத்திருக்கானா, ஒரு நிமிஷம் அவனையே பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கமா திரும்பி படுக்கிறான். இவன் இந்த மாரி திரும்பி படுக்க, டக்குன்ட்டு நம்ம தைஃபூன் ஓடி வந்து நம்ம அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவன் இருந்துட்டு, "என்ன பண்றீங்க பீத்தாப்?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு, "லாஸ்ட் நைட்லாம் எனக்கு சரியா தூக்கமே இல்ல தெரியுமா? ஒரு பையன் என்ன தூங்கவே விடல. நான் பொத்துட்டு கீழ தான் விழுந்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் அவன் மேல கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல." அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, "போதும் போதும் நிப்பாட்டுங்க." அப்படிங்கிற மாரி பையன் அந்த பெட்ஷீட்ட வச்சு லைட்டா அவனோட முகத்த மூடிக்கிறான். அவனுக்கு ஒரு மாரி வெட்கமா வருது போல. முகத்த மூடிக்கிறான். நம்ம தஃபூன் இருந்துட்டு அத லைட்டா எடுத்து விட, இவன் இருந்துட்டு, "என்ன பண்றீங்க? அமைதியா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு, நம்ம என்னோட லிப்ஸ்ல விரல வச்சுட்டு, "கீழ உன்னோட ஃப்ரெண்டு நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான்னு நெனைக்கிறேன். அவன் நல்லா கேட்கட்டும்." அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, என்னமோ சொல்ல வரான். அதுக்குள்ள இவன் விரல வச்சு மறைச்சுக்கிறான். நம்ம டக்குன்ட்டு நம்ம தஃபூனோட விரல கடிச்சு விட, இவன் இருந்துட்டு, "என்னையா கடிக்கிற? இரு உன்ன என்ன பண்றேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு கிச்சிலி கம்முட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. இவன், "வேணாம் வேணாம் தப்பு." அப்படிங்கிற
அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது எல்லாத்தையுமேவும் வெளிய நின்னு கரெக்ட்டா நம்ம தப்புன்னு சொன்ன மாரி துள் பையன் நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். இவன் வேணாம் வேணாம்னு சொல்றது அவனுக்கு வேற ஏதோ மாரி இருக்கு போல. அவன் பார்த்துட்டு கடுப்புல அங்கருந்து போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் தப்புனும் வராங்க. இவங்கள பார்த்தோன்னேவும் அவனுக்கு கடுப்பா இருக்கு. "அட பாவிகளா! நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களாடா!" அப்படிங்கிற மாரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம துள். அப்புறம் இவங்களும் ஒரு வழியா சாப்பிடுறதுக்கு நம்ம தூள் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் இருந்துட்டு பிரெட்ல ஜாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். நம்ம தைஃபூன் இருந்துட்டு, "இது நம்ம வாங்கிட்டு வந்த ஜாம் தானே! எனக்கும் ஒரு பைட் குடு நானும் சாப்பிட்டு பார்க்கலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம இன்னும் இருந்துட்டு, "ஓ! தாராளமா சாப்பிட்டு பார்க்கலாமே!" அப்படிங்கிற மாரி அவனுக்கும் ஒரு பைட் குடுத்துட்டு இருக்கான். இதெல்லாமே பார்க்க பார்க்க நம்ம துள்ளுக்கு தான் அங்க வயிறு எரிஞ்சுகிட்டு இருக்கு. நம்ம துள் டக்குன்ட்டு தைஃபூன் கிட்ட சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம், "நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பேசலாமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இவங்க 2 பேரும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீன் இங்க கட் பண்ணா, அப்புறம் துள்ளும் தைஃபூனும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம துள்ளு இருந்துட்டு தைஃபூன் கிட்ட, "உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு தைஃபூன் இருந்துட்டு, "எனக்கு என்கிட்ட இருந்து எதுவுமே வேணாம். எனக்கு என் மட்டும் தான் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு துள்ளு இருந்துட்டு, "உனக்கு அது மட்டும் தான் வேணும்னா, அப்பனா என்னாலயும் அவனோட பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும்ல?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அதுக்கு தைஃபூன் இருந்துட்டு, "உன்னால அப்படிலாம் இருக்க முடியாதுடா. ஏன்னா அவனுக்கு உன் மேல ஃபீலிங் கிடையாது. என் மேல தான் ஃபீலிங்." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனும் இருந்துட்டு, "உனக்கு இன்ன பத்தி என்னதான் தெரியும்? உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னுக்கு அடுத்தவங்க அவன தொடுறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது உனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி இவன் அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு, "அப்படியா? அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாதே. அவனுக்கு நான் அடிக்கடி அவன தொட்டுட்டே தான் இருப்பேன். அப்படியெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆனதே இல்லையே." அப்படிங்கிற மாரி இவன் அவன கடுப்பேத்திட்டு, "அவன் உன்ன பத்தி கனவு ஏதாவது கண்டிருக்கானா? ஆனா அவன் என்ன பத்தி கனவெல்லாம் கண்டிருப்பானே!" அப்படிங்கிற மாரி சொல்றா. சொல்லிட்டு, "நீ அவனோட க்ளோஸா இருந்தன்னா, இந்நேரத்துக்கு அத பத்தி உனக்கு புரிஞ்சிருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம தைஃபூன் வந்து நம்ம துள் கிட்ட சொல்ல, துள் இருந்துட்டு, "எது நீ சாக போறல்ல அதுவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் இருந்துட்டு, "இல்ல அது கிடையாது. நான் அவனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்." அப்படிங்கிற மாரி தைஃபூன் வந்து நம்ம துள் கிட்ட சொல்ல, துள்ளுக்கு ஒரு மாரி ஆகுது. துள் இருந்துட்டு, "ஆனா என்னால அவனுக்காண்டி வெயிட் பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, தைஃபூனும் இருந்துட்டு, "என்னாலேயும் தான் அவனுக்காண்டி வெயிட் பண்ண முடியும். எனக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ இத சொல்லு. என் மேல உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். இவனும் இருந்துட்டு, "வருத்தமா? எதுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்க, தைஃபூனும் இருந்துட்டு சொல்றான், "நீ இப்படி அவன் பின்னாடி தொரத்திக்கிட்டே வந்தன்னா, அவனுக்கு உன்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்ட்டு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா அவன் உன் மேல நெறைய அக்கறை வச்சிருக்கான்." அப்படிங்கிற மாரி தைஃபூன் வந்து நம்ம தோள்கிட்ட சொல்லி பேசிட்டே இருக்க, மேல டம்முன்ட்டு ஏதோ ஒண்ணு கீழ விழுகுற மாரி சவுண்ட் கேட்குது. இவங்க 2 பேரும் பதறி போய் மேல ஓடி போய் பார்த்தா, நம்ம ஈன் தான் மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டான் போல. நம்ம தைஃபூன் நம்ம ஈன தூக்க போறான். நம்ம துள்ளும் அவன தூக்கலான்ட்டு பக்கத்துல போக, நம்ம தைஃபூன் இருந்துட்டு, "அவன் என்னோடது. நானே அவன பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம துள்ளுக்கு ஒரு மாரி இருக்கு. அவன் அப்படியே தள்ளி போய் நின்னுக்கிறான். நம்ம தைஃபூன் நம்ம ஈன தூக்கி, "ஈன் என்ன ஆச்சு? உனக்கு அடிபட்டுச்சா? நீ ஓகேவா?" அப்படிங்கிற மாரி இவன் கேட்டுட்டே இருக்கான். அவன் டக்குன்ட்டு முழிச்சு பார்த்து இவன ஹக் பண்ணி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். "என்ன விட்டு போகாத." அப்படிங்கிற மாரி நம்ம வந்து நம்ம தைஃபூன ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம துள்ளுக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, இவன் மனசுல அவன் தான் இருக்கான் அப்படிங்கிற மாரி நம்ம துள்ளுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம துள் சத்தமே இல்லாம அங்கருந்து கதவ சாத்திட்டு அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அவன் சாத்துனது கதவ மட்டும் இல்ல, அவன் மனசுல இன் மேல இவன் வச்சிருந்த ஃபீலிங்கையும் சேர்த்து தான் சாத்திட்டு அங்கருந்து இன்க்கு பாயும் சொல்லிட்டு அவன் அந்த ஊர விட்டே கிளம்பி போயிடுறான் பேங்காங்க்கு. அப்புறம் நம்ம இன்ன காமிச்சா, இன்னுக்கு வந்து ஜுரம் அடிக்குது போல. ஸோ அதனால நம்ம தஃபூன் அவனுக்கு தொடச்சு விடலான்ட்டு பவுல்ல தண்ணியும், டவலும் கொண்டு வரான். கொண்டு வந்து வச்சுட்டு, இவன லைட்டா தூக்கி உட்கார வச்சுட்டு, "உனக்கு ஃபீவர் அடிக்குது. ஸோ டவல் பாத் பண்ணணும். டவல் பாத் பண்ணனா ஃபீவர் கொஞ்சம் குறையும்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். இவனும் அவன் ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்றதுக்காண்டி லைட்டா தூக்குறான். 2 பேத்துக்கும் ஒரு மாரி இருக்கு. ஒரு மாரி ஷையா இருக்கு. 2 பேரும் மூஞ்சிய மூஞ்சிய பார்த்துக்கிறாங்க. நம்ம இன்னுக்கெல்லாம் ரொம்ப வெக்கம் வருது போல. ஒரு மாரி அந்த பக்கமா திரும்பிக்கிறான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா அப்படியே ஷர்ட்ட ரிமூவ் பண்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு மாரி இருக்கு. நம்ம தஃபூனுக்கு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டே இருக்கான். டக்குன்ட்டு நம்ம பையன் தஃபூனோட கைய புடிச்சிட்டு, "நானே பண்றேன்." அப்படிங்கிற மாரி லைட்டா கண்ண மட்டும் ஆட்ட, அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த பக்கமா திரும்பி உட்காந்துக்கிறான் நம்ம தஃபூன். இன்னும் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அவனும் ரெடியா உட்காந்துருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியேவும் முதுகு எல்லாமே தொடச்சு விட்டுட்டே இருக்கான்.
தொடச்சி விட்டுக்கிட்டேவும் நம்ம தப்புன்னு வந்து இன்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னால் உனக்கு அடுத்தவங்க உன்னை டச் பண்ணுறது பிடிக்காதுன்ட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி தப்புன் வந்து இன்கிட்ட கேட்க இருந்துட்டு நான் அவங்களோட ஃப்யூச்சரை பார்த்துருவேணுன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தஃபோன் இருந்துட்டு, "அப்படியா அப்பனா உன்னோட பார்ட்னர்லாம் இருக்கும்போது நீ எப்படி தான் சமாளிச்சியோ?" அப்படிங்கிற மாரி கேட்க அவன் இருந்துட்டு, "பார்ட்னரா? எனக்கு பார்ட்னர்லாம் கிடையாது. நான் ஒவ்வொரு தாட்டியும் டேட்டிங் பண்ண ட்ரை பண்ணும்போது, அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தஃபோன் கிட்ட சொல்ல, தஃபோனுக்கு ஒரு மாரி இருக்கு. தஃபோன் இதெல்லாமே கேட்டுட்டு திங்க் பண்ணிட்டேவும், நம்ம தொடலாமா வேணாமான்ட்டு அப்படியே திங்க் பண்ணிட்டேவும், என்னோட ஷோல்டர்ல நம்ம தஃபோன் கைய வைக்கிறான். இவன் இந்த மாரி கைய வைக்க நம்ம இன்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா, எந்த ஒரு விஷுவல்ஸ் வேவும் நம்ம இன்னுக்கு வரவே இல்ல. அவன் நார்மலா தான் இருக்கான். விஷுவல்ஸ்ல நார்மலா இருக்கான். ஆனா, இவன் கைய வச்சோன்னேவும் நம்ம இன்னுக்கு ஒரு மாரி இருக்கு. பையன் ஒரு மாரி வெட்கப்பட்டுட்டேவும் இருக்கான். நம்ம தஃபோன் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கமா க்ளோஸா அப்படியே இழுத்து வச்சுக்கிறான். இழுத்து வச்சுக்க இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நம்ம இன்னும் ஒரு மாரி அந்த பக்கம் திரும்ப, நம்ம தஃபூன் அவன் கன்னத்த பிடிச்சு அவன அந்த பக்கமா திருப்பி, "இங்க பாரு, இப்ப இந்த நேரத்துல எந்த ஒரு விஷுவல்ஸ் வந்தாலும் சரி, அத அங்கேயே வச்சுக்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். எது நடந்தாலும் சரி, நான் உன்ன விட்டுட்டு போமாட்டேன்." அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து இன்னுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்க, நம்ம தஃபூன ஒரு மாதிரி பார்க்குறான். இவனும் நம்ம ஒரு மாரி பார்க்குறான். நம்ம தஃபூன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கத்துல போயி, லிப்ஸ்ல ரொம்பவே சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அவன பார்க்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கிஸ்ஸ அக்செப்ட் பண்ணவே இல்ல. நம்ம நம்ம தஃபோன பார்த்துட்டு அங்கருந்து விலகி போக தான் ட்ரை பண்றான் நம்ம ஆனா நம்ம தஃபோன் அவன விடுற மாரி தெரியல. நம்ம தஃபோன் அவன புடிச்சு அவனோட கண்ணுல ரொம்பவே சாஃப்ட்டா கிஸ் பண்றான் நம்ம தஃபோன். இவன் இந்த மாரி கிஸ் பண்ண நம்ம இன்னுக்கு அழுக தான் வருது. அவன் கண்ணுலருந்து வெறும் தண்ணியா மட்டும் தான் கொட்டிக்கிட்டு இருக்கு நம்ம இன்னுக்கு. நம்ம தஃபோன் ரொம்பவே சாஃப்ட்டா அவனோட கண்ல கிஸ் பண்ணிட்டு நிமிர்ந்து அவன பார்க்க, இந்த டைம் நம்ம போயி நம்ம தஃபோன சாஃப்ட்டா கிஸ் பண்றான். கிஸ் வந்து கொஞ்சம் டீப்பா அப்படியே போயிட்டே இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்றதோட எபிசோட் 5 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய BL சீரிஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் குடுங்க. பாய்.